இதுல முக்கியமான ஒருத்தர் இருக்காரு, யார் தெரியுமா? சாட்டை துரைமுருகன். எதற்காக இப்ப நம்ம அவரை பத்தி பேசுறோம்னா, என்ன பேச்சு, என்ன வாய்! விஜய் அப்படி, நாங்க யோக்கியம், விஜய் இப்படி, ஆனா நாங்க யோக்கியம், போலீஸ் எங்க மேல நாங்கெல்லாம் போலீஸுக்கு எவ்வளவு மரியாதை கொடுப்போம், எவ்வளவு இது பண்ணுவோம். ஆனா தமிழ்நாட்டுல தற்குறிங்க தாவேக்கா மட்டும் தான். நாங்க தான் ஆச்சரியக்குறி, அவங்க எப்படி ஆச்சரியக்குறின்னு சொல்லலாம்? அவங்க தற்குறி, நாங்க ஆச்சரியக்குறி, நாங்க தான் ஆச்சரியக்குறி அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. எவ்வளவு பேச்சு! விஜயை எதிர்த்து இவர் வேட்பாளரா, கடைசியில பார்த்தா கட்சியில இவருக்கு இதே தரல, சீட்டே தரல, வேட்பாளரா இவரை அறிவிக்கவே இல்லை. 234 வேட்பாளரே நேற்று அறிவிச்சிருக்காங்க. அதுல முக்கியமா நம்ம தலைவரை அறிவிக்கவே இல்லை. ஏன்னா அவரே முடிவு பண்ணிட்டாரு, இவனை வச்சிருந்தோம்னா கட்சி காலி ஆயிரும் அப்படிங்கறத அவர் முடிவு பண்ணி, சீமானே எப்படி கரடியே காரி துப்பும்பாங்கல்ல, அது போல அவரே இவருக்கு சீட்டு தரல. ஆனா அதுக்குள்ள உட்காந்துட்டு, நான் விஜய் எங்கன்னாலும் அங்கதான் நிற்பேன், விஜய் தான் எனக்கு முக்கியம், விஜயை நான் காலி பண்ணியே தீருவேன் அப்படின்னு சபதம் எடுத்துக்கிட்டு காலில் பார்த்தா கனவு அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டாரு. காலில் எவ்வளவு பேச்சு! கொஞ்சம் அடக்கியே வாசிங்க பிரதர். இவர் தான் பெரிய வெங்காயம் மாதிரி. இவங்க பாசையிலே சொல்லணும்னா, இவங்க என்னமோ பெரிய வெங்காயம் மாதிரி எல்லா கட்சியும் பேசுவாங்க. உலங்கர் ஓவியமே அப்படின்னு ஸ்டாலின் பேசுறாரு அப்படின்லாம் பேசுவாங்க. ஏன்பா நீ பேசுறப்ப, நீ இப்ப இவ்வளவு பேச்சு பேசுன, இந்த வாயில இருக்கிற ஓட்டையை வச்சுக்கிட்டு, ஆனா இந்த முடிச்சு விட்டாங்கல்ல மொத்தமா, உன் கட்சியில சீட்டே தரல, இவர் மாநிலமா போய் பேச போறாராம். இப்ப அடுத்த நியூஸ் என்னன்னா, கட்சிக்காக மாநிலமா போய் பேச போறாராம். இவர் எல்லாருக்கும் ஒவ்வொரு தொகுதியிலையும் போய் சீமானுக்காக ஓட்டு கேட்க போறாராம் நம்ம துரைமுருகன் அவர்கள்.